வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ அந்த வீடியோல பார்க்க போகிறது வித் லவ் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம அபிஷன் ஜீவன் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ வந்து இவர் அனஸ்வரா மீட் பண்ண போறாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேர் வந்து ஸ்கூல்ல சீனியர் ஜூனியர் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு அவங்கள பத்தி ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கும் போது தான் தெரியுது உங்க ரெண்டு பேருக்கு ஸ்கூல்ல ஒரு அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம பழைய லவர்ஸை தேடி போயிட்டு நம்ம லவ் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இந்த படத்தோட கதை. இது வரைக்கும் நான் சொன்ன கதை வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆகுதே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கதை வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. சோ அது வந்து பெருசா உங்களுக்கு ஸ்பாயிலர் எதுவுமே இல்ல. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தாங்க, எடுத்துட்டு கதை ரொம்ப நல்ல கதை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸா எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா அனஸ்வரா செம்மையா ஒரு ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட இடங்களை வந்துட்டு செம்மையா சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா அவள் வருவாளா சாங் வர இடம் வந்துட்டு சீரியஸ்லி செம்மையா இருந்துச்சு. அண்ட் அபிஷன் ஜீவன்த்துக்கு இது ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் இன்னும் அடுத்தடுத்து வர படங்கள் இன்னும் கொஞ்சம் சூப்பரா பண்ணிடுவாரு. அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அனிஷா கேரக்டருமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்துல மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு ஆப்டா நீட்டா நல்லா இருந்துச்சு. ஆனா பெருசா எதுவும் சாங்ஸ் எதுவும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. படம் போற போக்குல அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பட் சாங்ஸ் வந்து பெருசா எதுவும் மனசுல நிக்கல. அண்ட் படத்தோட ஆக்சுவல் கதை வந்து செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிக்கிறனாலே என்னவோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு என்னதான் ஒரு சில இடங்களில் ஜாலியா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஓகேலான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. இந்த படத்துல பெட்டரா வந்திருக்க வேண்டியது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா நிறைய காமெடி எல்லாம் வச்சு கொஞ்சம் எங்கேஜிங் எடிஷன் கொண்டு போயிருக்கலாம். அண்ட் சேம் டைம் அதே மாதிரி வந்துட்டு படத்துல எடுத்துக்கிட்ட கதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா பெட்டரா பண்ணிக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் முக்கியமா அந்த படத்தோட டியூரேஷன் வந்துட்டு 2 hours 21 minutes இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கணும். இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல அப்படிதான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டா டியூரேஷனை கம்மி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் படத்துல அபிஷன் அப்புறம் அனஸ்வரா ரெண்டு பேரோட காம்போ வந்து உண்மையிலே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க கெமிஸ்ட்ரி வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமா படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அனஸ்வரா செம்மையா ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அபிஷன் வந்துட்டு செம்மையா பண்ணியிருந்தாரு. ஏகப்பட்ட இடங்கள காமெடி எலிமெண்ட்லாம் வந்துட்டு குபி மூமெண்ட் சில இடங்களில் ஒரு சில இடங்கள் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்துல ஒரு சில எதிர்பாராத சீன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு சத்தியமா சொல்றேன், யார்ட்டையுமே எதுவுமே கேட்டுறாதீங்க. தேட்டர்ஸ்ல போய் பாருங்க, உண்மையிலே என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க. அண்ட் யாருக்கு எப்படியே நான் வந்து படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு ஓகே லெவலான ஃபீல் தான் கொடுத்து, செகண்ட் ஹாஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓவரால ஒரு சில இடங்களில் பிரச்சனை இருந்தாலுமே வந்துட்டு இந்த படம் 2K கிட்ஸ் ரொம்பவே கவர் பண்ணும். அவங்க இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஆகலாம் பில்டப் பண்ணிப்பாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் மைண்ட்ல ஏத்துக்காதீங்க. எந்த வித எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் படத்தை போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஜாலியான ஒரு நல்ல படம் பார்த்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்க லவ்ட் ஒன்ஸ் கூட தேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே திருஷ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.